முக்கியமான விஷயம். நம்ம பைபிளில் நிறைய இடங்களில் படிச்சிருப்போம் அந்த வசனத்தை. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும்னு. ஸோ இதே ரெஃபரன்ஸை நம்ம இந்த அப்போஸ்தலர் புக்லேயும் நம்ம பார்க்க முடியும். அதே போல் வெளிப்படுத்தலில் பார்க்க முடியும். இப்போது நீங்கள் யோவேல் 2:31 பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி குறிப்பாக இது எப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், இதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி இந்த டேட், ஸோ செப்டம்பர் 7th சண்டே. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் சென்னையில் இப்போ அந்த ரெட் மூன் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் யோசிப்பு எப்படி ரத்தமாக மாறும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ இதுதான் சொல்ல வரல, பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நிச்சயமாக கர்த்தருடைய நாள் நடக்கும். ஸோ கர்த்தருடைய நாளில் நாம் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு நாம் தகுதியுள்ள நபர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ள நபர்களாய், அவருடைய வசனத்தை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கும்பொழுது நிச்சயமாக அந்த நாளில் நாம் தேவனோடு கூட இருக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஸோ இது ஜஸ்ட் இன்றைக்கி நம்ம தியானத்தில் நீங்கள் ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். ஸோ அதுக்கான ஒரு ரிமெம்பரன்ஸாக இன்றைக்கி நடக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து மெடிடேட் பண்ணலாம். ஸோ தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய வருகையில் உங்கள் எல்லாரையும் நான் ஹெவனில் மீட் பண்ணுறேன். ஆமென்.